இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது சாதாரண ஒரு ஆட்சி இல்லை. உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆட்சி. எங்கே சென்றாலும் கூட மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அது பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போறாங்க நாளைக்கு, அமெரிக்காவில் இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட இன்னைக்கு உலகத்தில் ஒரு தலைவனுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய மனிதர் நரேந்திர மோடி அவர்கள். சாதாரணமா கிடைக்கலைங்க, உழைப்பினர். அவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு பட்ஜெட்டும் அளித்த பிறகு பட்ஜெட்டை போட்டுட்டோம் போயிட்டோங்கிறது கிடையாது. ஒரு ஆண்டு காலத்துல போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை முழுமையாக அமல்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு பட்ஜெட் அல்ல, 2 பட்ஜெட் அல்ல, 10 பட்ஜெட்டுகளை தாண்டி தொடர்ச்சியாக 11வது பட்ஜெட்டையும் அளித்து இன்னும் 11 பட்ஜெட்டுகளை அளிக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய 11வது பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் அம்மா அவருடைய 8வது பட்ஜெட். இங்க நாம் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மொத்தமாக வரி செலுத்தியவர்கள் 3,45,00,000 பேர். 3,45,00,000 பேர் வரி செலுத்தினாங்க. 10 ஆண்டுகள் கழித்து 2024 மொத்தமாக நம்முடைய நாட்டில் வரி செலுத்தக்கூடியவர்கள் 7,90,00,000 பேர். 10 ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியின் காரணமாக 4,45,00,000 பேர் புதியதாக வரி செலுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் வரை யாருக்கு சம்பாதியம் இருக்கிறதோ நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சரித்திரம். காரணம், இந்த 7,90,00,000 பேர்ல 6,80,00,000 பேர் 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். மறுபடியும் சொல்றேன், 7,90,00,000 பேர் மொத்தமாக வரி செலுத்துறவங்க, 6,80,00,000 பேர் இந்த ஆண்டு வரி செலுத்த மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வரி விலக்கு நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கிறார். இது இப்படி சொல்லலாம், நாட்டில் மொத்தமா எத்தனை பேர் வரி செலுத்துறாங்களோ அதிலே 87% மக்களுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசில் இருந்தீங்க. 2004-05 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2005-06 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2006-07 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2007-08 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008-09 ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2009-10 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2010-11 ஒரு முறை தமிழ்நாடு என்று சொன்னீங்க, 200 கோடி ஒதுக்குனீங்க. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியிலிருந்து யூபிஏ சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8,054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடு 5 முறை சொல்லி 8,000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்கே? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது 1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் பட்ஜெட்ல ஒதுக்கணும். இன்னைக்கு நம்முடைய மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்ஜெட்டிலே சில மாநிலத்திற்கு சில நிதி கொடுப்பாங்க, கேட்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க, பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். இந்த பட்ஜெட் நாம் தாக்கல் செய்திருப்பது 50 லட்சம் கோடி.
2013-14 ஐயா பி சிதம்பரம் அவர்கள் கடைசி பட்ஜெட் போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து காலி செய்த பொழுது மொத்த பட்ஜெட் எவ்வளவு ஐயா போட்டோம்? மொத்த பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி ஆண்டுல பட்ஜெட்டினுடைய மொத்த செலவாதீனம் 15,90,000 கோடி. 15 லட்சம் கோடி தாங்க ஐயா பட்ஜெட். 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 50 லட்சம் கோடி, 3.5 மடங்கு. இது நாட்டில் வளர்ச்சி இல்லையா? இது வீக்கங்களா? இது வளர்ச்சி இல்லையா? இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி. 5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு 10 ஆண்டுகள். 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும். ஏன் போய் சொல்றீங்க? திட்டங்கள் 4 ஆண்டுகள்ல எவ்வளவு பணம் வந்திருக்கு மட்டும் பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுவதுமாக மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் 4 ஆண்டுகள்ல 38,641 கோடி. விவசாய கௌரவ நிதி PM கிசான் 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி. சமகிரக சிக்ஷா இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நம்ம பின்னாடி பேசுறேங்க ஐயா. 5,880 கோடி. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் போஷன் அபியான் 2,796 கோடி. சுகாதாரத்தை மேம்படுத்த உட்கமைப்பு நிதி 5,753 கோடி. முதியோர் பென்ஷன் முழுவதும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க ஐயா, 2,480 கோடி. வீடு வீட்டு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் 5,899 கோடி. கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி. இந்த முதல் 10 திட்டத்தை மட்டும் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணி 46,617 கோடி. டிஃபெண்டர்ல ஜொங்கின்னு போறீங்களே, யார் ரோடு போடுறாங்க? 46,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய திட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டி கழிச்சு எப்படி நீங்க கணக்கு பார்த்தோம்? விமான நிலையம், துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலைகள், கிராமப்புற ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டில் இருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து அனைத்தையும் மோடி அவர்கள் நேரடியாக கொடுக்கிறாங்க. அதுவும் நீங்க இடையில தடுத்து கொடுக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை என்ன? மாநில அரசுக்கு நேரடியாக வரக்கூடிய நிதி மட்டும்தான் கணக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க ஐயா? டெவல்யூஷன் கிராண்ட். மத்திய அரசு நேரடியா மாநில அரசுக்கு அந்த பணத்தை அனுப்புறாங்க. இந்த பணத்தை அனுப்பிட்டு நீங்க என்ன வேணுமோ செலவு பண்ணீங்க. அது தமிழகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டுமே டெவல்யூஷனாக 1,73,000 கோடி, கிராண்டாக 91,000 கோடி, மொத்தமாக 2,64,000 கோடி பணமா உங்களுக்கு வந்திருக்கு. வரக்கூடிய பணத்தை மட்டும் கணக்கு போட்டு இவ்வளவு வரி கொடுக்கிறோம், இவ்வளவு வரி திருப்பி கொடுக்கிறோம். இத்தனை வேலைகள் மோடி செய்யறார். ரோடு போடுறார், விமான நிலையம் கட்டுறார், துறைமுகம் கட்டுறார், வீடு கட்டி கொடுக்கிறார், வீட்டுக்கு தண்ணீர் குழாயிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இது எல்லாம் தமிழக மக்களுடைய வரி பணம் திரும்ப நமக்கு வருது இல்லையா? கொடுப்பது எல்லாம் திரும்ப வருது. சிலது நேரடியா மாநில அரசுக்கு வருது, சிலது மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வருது. ஆனா வருகின்றிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களுடைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகால போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா? அல்லது பீகார், ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம், நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால்